எலிசாங்கிற தீர்க்கதரிசி கிட்ட ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி வந்து சொல்றாங்க, என் கணவர் இறந்து போயிட்டாரு, நிறைய கடனை வச்சுட்டு இறந்து போயிட்டாரு, கடன்காரங்க வந்து என் பிள்ளைகளை அடிமையாக கொண்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்னு சொல்லும்போது அவர் உன்ட்ட என்னம்மா இருக்குன்னு கேட்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, என்கிட்ட ஒரு குடம் எண்ணெயை தவிர வேற ஒன்றும் இல்லை, அங்கேயும் பார்க்குறோம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் போல இருக்கு, அதை தவிர ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்றத பார்க்குறோம். அந்த எலிசா தீர்க்கதரிசியும் அந்த தாயார்கிட்ட சொன்னாங்க, உன்னை ஆசீர்வதிக்கன்னு சொல்லி உன் பக்கத்து வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருக்கு, உன் வீட்டில் எவ்வளோ பாத்திரம் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வா, அதில் நிரப்பும் போது எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிஞ்சிச்சான், ஒரு பெருக்கம் உண்டாச்சான். அதோட சரி, அதுக்கப்புறம் சொல்றாரு, இதை விற்று உன் கடனெல்லாம் அடைச்சிட்டு மீதியை வச்சு நீ புதுசா பிசினஸ் பண்ணிக்கோன்றார், உன் வாழ்க்கைய புதுசா நீ ஆரம்பிச்சுக்கோன்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு புதிய துவக்கம் உங்களுக்கு வரப்போகுது. இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, உங்க கடன் மட்டும் மாறுவதோடு இல்லை, என் கடன் மாறினா போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. கடன் மாறுறது மட்டும் இல்லை, புதுதா ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில தொடங்க போகுது, ஒரு புதிய பிசினஸ் ஆரம்பிக்க போகுது, ஒரு புதிய துவக்கம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அநேகருக்கு நீங்க ஆச்சரியமா மாற போறீங்க. வாயில அறிக்கை சொல்லுங்க, இனிமே என் வாழ்க்கையில இல்லை என்பதே இல்லை. திரும்ப சொல்லுங்க, என் வாழ்க்கையில இல்லை என்பதே இல்லை. ராஜாக்களாகி உங்க வாழ்க்கையில இனிமே இல்லைங்கிற வார்த்தையை காணவில்லைன்னு நீங்க சொல்லுவீங்க. கர்த்தர் நிச்சயமா அப்படிப்பட்ட அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்வாரு. இன்னும் ராஜரீக செய்திகளோடு உங்களை நான் பார்க்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.